எதிரணியினுடைய தலைவர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாயாலேயே வாத்தியம் வாசிடுவாரு, பேச்சிலே வலை வீசிடுவாரு. அவர் அவ்வளவு பெரிய வல்லவர். பொருளாதாரத்தை முன் வச்சுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே நடக்குதான். வெறும் காதல் மட்டும் தான் வாழ்க்கை நடத்த முடியாதுங்க. பொருளும் வேணும், அதுக்கு ஆதாரமா அதுதான் இருக்கும். பொருளாதாரம் வேணும், அதுதான் அதுக்காக தான் மொழி எழுதுறாங்க. அடுத்தது சொல்றது பகல் கொள்ளையம். ஆல்ரெடி இவர் அடிச்சுட்டாரு பகல் கொள்ளைய, அதனால இவர் சொல்றதை நம்பாதீங்க. அடுத்தது சொல்றாரு 10 பேர் ஊருக்கு ஒருத்தர் மட்டும் இருந்த போதுமா உண்மை காதல், மத்தவெல்லாம் பைத்தியம் முடிச்சு ரோட்ல தெரியலாமா அவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இதயமோ ஒன்னா கலக்குதான் காதல் திருமணத்துல. அதனாலதான் சீக்கிரமா உரசி தீ பிடிச்சி பத்திக்கு தீஞ்சு போகுது. அடுத்தது பாண்டிச்சேரி அம்மா சொல்றாங்க, வீட்டுக்குள்ள சட்டசபை நடக்குதான். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலாவது வீட்டுக்குள்ள நடக்குது, காதல் திருமணத்தை தெருவிலே நடக்குது, சட்ட கீழ்ச்ச சபை. அடுத்தது சரக்கு அடிக்கிறாங்களாம், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல சரக்கு அடிக்கிறாங்களாம். இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதான் சொல்றாங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாள் குடிச்சிட்டு அதோட போயிடுவான், பொழுது வந்துச்சுன்னா அவன் பாட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். ஆனா காதல் திருமணத்துல தோத்து போனவன் வாழ்நாள் முழுவதும் குடிகாரனவே தெரியுதான் டாஸ்மாக் பக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா சங்க காலத்தை பத்தி சொல்றாங்க. சங்க காலம், சங்க மருவிய காலம், சரித்திர காலம், சாகச காலம், இப்ப சயின்டிபிக் காலத்துக்கு வந்துட்டோம். இப்ப பத்தி சங்க காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாம் வெறும் காகிதத்துல காவியமா இருக்குது. படிக்கிறதுக்கு சுகமா இருக்கும், இனிமையா இருக்கும், தேன் சொட்டும். அது வாழ்க்கைக்கு ஒத்து வராதையா. நான் சொல்றேன் கேளுங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த குலமகளே, மன்னாதி மண்